ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்க்க போகிறோம். நான் எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிச்சாச்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. காலையில் எனக்கு 9:30 ஆகுது. 9:30ங்கையில் என்னோடய கிச்சன் வந்து இவ்வளோ தான், இப்படி தான் இருக்குது. அதை அடுத்து போட்டு க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுடலாம். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து முதல்ல சிங்கில் போட்டால் தான் நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் முதல்ல எடுத்து நம்ம சிங்கில் போட்டுடலாம். இது குப்பை இருக்குது, குப்பையை கொண்டு நான் டஸ்ட்பினில் கொட்டிடுறேன். எப்பவுமே காலையில் நம்ம செய்யும்போது அப்படி தான் ஆகிடும், கொஞ்சம் கசகசன்னு இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டுட்டு க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி போட்டேன் பாருங்கள். இது சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதில் எனக்கு மத்தியானத்துக்கு தேவையான சாப்பாடு மட்டும் மீதி. பாருங்கள், பாத்திரம்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு. இது வந்து சாப்பாடு, எனக்கு மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சாம்பார் வச்சு முட்டை தொக்கு பண்ணேன். சாப்பாடு, சாம்பார், முட்டை தொக்கு, அது 3 கிண்ணத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், என்ன தொடச்சி விடணும். நான் இதுக்கு டீப் க்ளீன் பண்ணுறேன்னு தான் நான் வந்து எடுத்துகிட்டு அது மேலே சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுவேன். அடுப்பெல்லாம் சும்மா சாதாரணமாக தொடச்சி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் தொடச்சி விட்ருவேன். சும்மா முதல்ல வெறுமனை தொடச்சி விட்ருவேன். வெறும் இதாக தொடச்சாலே கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். லைட்டாக தண்ணியை தொடச்சிடலாம். நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சாலே சரி, நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம என்னைக்கு டீப் க்ளீன் வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா சோப்பு வச்சு நார் வச்சு தேய்ச்சி கழுவுவேன். மற்ற நாள் துணியை மட்டும் வச்சு ஈர துணி போட்டு தொடச்சி வச்சுருவேன். அதுவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம அடுப்பு துடைக்கும் போது இந்த சைடில் தெரிச்சிருக்கோம்ல, அந்த செவுத்தில் லைட்டாக அந்த ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா டைஸ் எப்போவுமே கொஞ்சம் பார்க்க படப்படனே இருக்கும். தொடச்சிட்டு பாருங்கள், பளிச்சுன்னு பார்த்தீங்களா? அதில் எப்படியும் நம்ம தாளிக்கும் போது லைட்டாக தெரிக்கும். அது தெரிச்சதுன்னா நம்ம டெய்லி அடுப்பு துடைக்கும் போது அதையும் ஒரு தொடச்சி விட்ருங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்ப. எப்போவுமே நமக்கு வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். சமைச்சோமா, சாப்பாடு வைக்கணுமா, பாத்திரம் கழுவணுமா, துணி துவைச்சோமா, ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டு வேலை தான் இருந்தாலும் வீட்டு வேலை செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். யாருக்கெல்லாம் வீடு க்ளீனாக வச்சுக்க பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களெலாம் அனுப்பிட்டு நமக்கு இதான் வேலையே. லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சி விட்டாலே வந்துடும். நம்ம டீப் க்ளீன் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்குவோம். அன்றைக்கி வந்து க்ளீனாக சோப்பு நல்லா சோப்பு தேய்ச்சி நார வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும். நான் வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு தான் போய் துணி துவைச்சி போடுவேன். துணி ஊற வச்சுருக்கேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி வெளியே கொண்டு வச்சுட்டேன். எங்களுக்கு வெளியே இடம் இருக்கிறனால வெளியே காய வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவேன். நம்ம ஈர துணி வச்சு தொடச்சதுனால ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சி விட்ருங்க. நல்லா லைட்டாக தொடச்சாலே போதும், நல்லா பளபளன்னு ஆகிடும். நான் எப்போவுமே அப்படி தான் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்ருவேன். அந்த ஈரம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈரம் போயிடும். வெயில் காலத்தில் காஞ்சிடும். மழை காலத்தில் நம்ம அந்த ட்ரையான கிளாத்தை வச்சு தொடக்கலன்னா ஒரு மாதிரி பிசு பிசு மாதிரி இருக்கும். அது இருக்காமல் இருக்க நம்ம இந்த ட்ரையான கிளாத்தில் ஒரு தொடச்சி விட்டுறணும். தொடச்சிட்டு பாருங்கள். பாருங்கள், அடுப்பு எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். கவுண்டர் டாப்பு
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது. எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி முடிக்க. எனக்கு போய் நான் துணி துவைக்கணும். எவ்வளோதான். எப்படி இருக்குது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.